الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் நபிமார்களுடைய தலைவர் கடைசி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவுடைய இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்கள்லேருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹு தாலா எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கிறேன். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அடியார்களுக்கு கோடான கோடி நியமத்துகளை, பாக்கியங்களை தந்திருக்கிறான். சின்ன நியமத்தாக இருக்கலாம், பெரிய நியமத்தாக இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்தான். சின்ன பாக்கியமாக இருக்கலாம், பெரிய பாக்கியங்களாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வாலிபமாக இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்தான். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். எந்த ஒரு பாக்கியம் உங்கள்கிட்ட இருக்குதோ அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்தான் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும்படி பரிசுத்தமான குர்ஆனில் கட்டளை இடுகின்றான். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹு தாலா உங்களுக்கு செஞ்சக்கூடிய நியமத்துகளை நினைச்சு பாருங்கோ. அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் பாக்கியம் செஞ்சிருக்கிறான் என்று தனிமையாகவும் கூட்டாகவும் நினைச்சு அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தணும். அது அல்லாஹு தாலா விரும்புகிறான். யார் அல்லாஹு தாலா தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவாங்களோ, எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ இன்னும் அதிகப்படுத்துவான். அப்படி இல்லாமல் அல்லாஹு தாலா தந்த நியமத்துகளை, பாக்கியங்களை அனுபவித்து கொண்டு அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சால் கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா கலட்டி போட்டுருவான், அவரை விட்டு இல்லாமல் ஆக்கிடுவான். சுத்தமான குர்ஆன் அல்லாஹு தாலா அதை விளங்கப்படுத்துகிறான். இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். உங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திக்கக்கூடிய நியமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு, பாக்கியங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீங்கன்னா லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தும். எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ மேலும் அதை அதிகப்படுத்துவான், அதில் பரக்கத் செய்வான். இல்லை கஃபர்த்தும், நீங்கள் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தல, உங்களோட விருப்பத்தின் பிரகாரம் அவைகளை நடந்து கொண்டா அல்லாஹ் தஆலாவுடைய அதாபு கடினமாக இருக்கும் என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான். சபாவாசியல் என்று ஒரு சமூகம், ஒரு ஊர் மக்கள் வாழ்ந்தாங்க. குர்ஆனில் தனியான ஒரு சூறா இருக்கிறது, சூரத்து சபா, 22வது ஜுஸு. அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நிஅமத்துகளை செஞ்சிருந்தான். அவங்களுக்கு அழகான ஊரை கொடுத்துருந்தான், நல்லா சுகத்தை கொடுத்துருந்தான், வசதியை கொடுத்துருந்தான். அந்த ஊரில் 2 பகுதியிலையும் அழகான தோட்டங்களை, கார்டன்களை ஏற்படுத்தியிருந்தான். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்படி தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்ததை நீங்கள் அனுபவிங்க, அதே நேரத்தில் வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் அல்லாஹ் தஆலா தந்திக்கக்கூடிய பாக்கியங்களை அனுபவிங்க, அதை நீங்கள் உங்களுக்கு அனுமதி இருக்கி அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் வஷ்குரு லஹு, நன்றி செலுத்துங்க. பல்தத்துன் பையிபத்துன் வரப்புன் கஃபூர். அழகான ஊரு, நல்ல ஊரு, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஊரு, நல்ல வியாபாரம் உள்ள ஊரு. ரப்புன் கஃபூர், இந்த ஊருக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் இறக்கமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன். எனவே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழுங்க என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது மக்கள் கண்டுகொள்ளலை, காதில் போட்டுக்கொள்ளலை.
அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபஅரது, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், புறக்கணிச்சாங்க. எங்கட ஊர், எங்கட செல்வம், எங்கட வியாபாரம், எங்கட தோட்டம், நாங்கள் என்னத்துக்கு இன்னொரு ஆள் சொல்கிற பிரகாரம் வாழணும் என்று சொல்லி அல்லாஹ்ட கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ஸைலல் அரிமி, அந்த ஊருக்கு தண்ணி வரக்கூடிய பெரிய டேம் ஒன்று இருந்துச்சு, அது அப்படியே அல்லாஹ் உடைச்சி பிரமாண்டமான வெள்ளத்தை அந்த ஊருக்கு அனுப்பி அப்படியே அழிச்சு போட்டான் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆனில் விரிவாக பேசியிருக்கிறான். சொல்லி போட்டு விரிவாக அல்லாஹ் தஆலா பேசுறதுக்கு பிறகு சொல்லுவான், ஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், நன்றி கட்ட மக்களுக்கு, அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியங்களுக்கு ஷுக்ர் செய்யாத மக்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்று எச்சரிக்கை செய்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ, அது அறிவாக இருக்கலாம், மாற்றலாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஒரு ஊரில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பதாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ் தந்தது. ஆனால் அவைகளை அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி தந்திருக்கிறான். ஆனால் வரையறையோடு தான் இருக்கணும், அதில் எல்லாம் மீறி விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் பல விஷயங்களை சொல்லி போட்டு சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் போட்ட சட்டம், இது அல்லாஹ் போட்ட போர்டர், வலா தஅதூஹா, அதை கடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. உதாரணத்துக்கு ரெட் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறோம், சிக்னலில் சோப்பு கலர் ரெட் கலர் லைட் பார்த்துது, அப்போ என்ன செய்யணுமெண்டா அதை நிப்பாட்டணும். எப்போ கிரீன் லைட் பத்துமோ அப்போ தான் போகலாம். எப்போ எல்லோ கலர் லைட் பத்துமோ பார்த்து போகணும். ஏன் சம்டைம் ரெட் அல்லது கிரீன், அதுக்கப்புறம் பத்துறதுக்கு சான்ஸ் உண்டு. இதே மாதிரி இந்த ரெட் கலர் மாதிரி தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹராமாக்கினு. எப்படி இந்த சோப்பு கோட்டை தாண்டக்கூடாதோ, சோப்பு லைட்டை தாண்டி போகக்கூடாதோ, இதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஹராமாக்கியிருக்கிறான். இது உங்களுக்கு ஹராம், வெச்சாரம் ஹராம், அதே மாதிரி வட்டி ஹராம், ஏமாத்த ஹராம், இப்படி அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை ஹராமாக்கியிருக்கிறான். எப்படி இந்த கிரீன் கலர் லைட்டோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிக்கிறான். அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹலாலாக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு வியாபாரம் செய்கிறது ஹலாலாக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயத்தை ஹலாலாக்கப்பட்டிருக்குன்னு கிரீன் மாதிரி சில விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அது ரெண்டுக்கு மத்தியில் எல்லோ கலர் லைட் இருக்கு, அது சந்தேகமான விஷயங்கள், கூடுமா கூடாதா, செய்யறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா என்று இருக்கு, அதை பார்த்து போகணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக வழங்கப்படுத்திருக்கிறாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவாக இருக்கி ஹலாலும் தெளிவாக இருக்கி. எப்படி கிரீனும் ரெட்டும் கிளியராக இருக்குதோ இதே மாதிரி இது ஹலால் இது ஹராம், ரெண்டுக்கு மத்தியில் சந்தேகமான விஷயங்கள் இருக்கு, கூடுமா கூடாதா, டவுட்ஃபுல், இது கூடுமா கூடாதா, மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா என்றா அல்லாஹ் பயந்த தக்குவா உள்ள எல்லா ஆளுங்கள்ட்டையும் இல்லை, அல்லாஹ் பயந்த தக்குவா உள்ள ஹக்காக சொல்லக்கூடிய, யாருக்கும் சோரம் போகாத, பணத்துக்கு பட்டத்துக்கு இல்லாட்டி நிர்வாகத்துக்கு அவருக்கு இவருக்கு என்று சொல்லி சோரம் போகாத ஹக்கை சொல்லக்கூடிய உலமாக்களை போய் அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய உலமாக்கள்கிட்ட போய் அல்லாஹ் பயந்து இதை சொல்லுங்க, இது கூடுமா கூடாதா, இது அனுமதி இருக்கா இல்லையா தெளிவாக சொல்லுங்க என்பது அவங்கள்ட்ட. தனக்கு வாசிக்கேற்ற மாதிரி தனக்கு பிடிச்ச உலமாக்கள்கிட்ட பத்துவா கேட்கிறது, இல்லாட்டி தனக்கு பிடிச்ச ஆன்லைன் மூலமாக தன்னை கருத்தை ஆதரிக்கக்கூடிய ஒருவருடைய கருத்தை எடுத்துக்கொண்டு பரத்துறது, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள அழகான முறை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்ட முறையில் எங்களுக்கு வழிகாட்டி தரவும் இல்லை. சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான், வஸலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நாலேஜ் இல்லாட்டி, அறிவு இல்லாட்டி அறிவுள்ளவங்கள்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்கிறான் திக்ருள்ள மக்கள்கிட்ட கேளுங்க, அல்லாஹ்ட சிந்தனை உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. இப்போ நாலேஜ் இல்லாட்டி நாலேஜ் இல்லை மக்கள்கிட்டானே கேட்கணும், ஒரு விஷயம் தெரியாட்டி தெரிஞ்சாக்கிட்டானே கேட்கணும், தெரியாட்டி தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்கணும் என்றதுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹியை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அல்லாஹ் தந்த புத்தியை சொல்லுதோ, தெரியாட்டி தெரிஞ்சாக்கிட்டான் கேட்கணும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், எப்படி போகிறேன்னு தெரியாது, ஒரு ஆட்ட கேட்குறோம் எப்படி போகிறேன், ஒரு விஷயம் இது எப்படி செய்யறேன்னு தெரியாமல் இருக்கு, தெரிஞ்ச ஆட்ட கேட்குறது எப்படி செய்யறேன்னு, இதுக்கு அல்லாஹ் தந்த புத்தியே போதும். இதுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி குர்ஆனில் ஒரு வசனத்தை வைக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேட்குற சரி யார்கிட்ட கேட்டு போங்க, அல்லாஹ் பயந்தவங்கள்ட்ட கேட்டு போங்க, அல்லாஹ்ட சிந்தனை உள்ளவங்கள்ட்ட கேட்டு போங்க. பஸ்அலு அஹ்ல ஸிக்ர், திக்ருள்ள மக்கள்கிட்ட, அல்லாஹ்ட ஞாபகம் உள்ள மக்கள்கிட்ட கேட்டு போங்க. இன் குன்தும் லா தஅலமூன் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்து. எனவே தான் நாங்கள் சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா அந்த நியமத்துகளை
அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான். ஆனால் அதை முறையாக செய்யணும். அந்த நியமத்துக்களில் ஒன்று தான் காலங்கள், நேரங்கள். அந்த காலம், நேரம் அது அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நியமத்தான 2 நியமத்துகள் இருக்கி மக்பூன் ஃபீமா கஸீர் மின் நாஸ். அதிகமான மனிதர்கள் அந்த 2 நியமத்துகள்லையும் முறையாக பாவிக்கிறாங்கல்ல, நஷ்டமாயிக்கிறாங்க. அல்லாஹ் தான் 2 நியமத்தை கொடுத்திருக்கிறான், அதை முறையாக பாவிக்கிறாங்க. அந்த அந்த பாக்கியம் அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் தான் கவலைப்படுறாங்க, கை சேதப்படுறாங்க. ஒன்று அஸ்ஸஹத்து, 2வது அல் ஃபராக். ஒன்று சுகம், அல்ல ஹெல்த். அல்ல சுகத்தை தந்திருக்கிறான். இந்த சுகத்தை வச்சு அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வுடைய தீனை வளர்க்கணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழணும். அந்த சுகத் அல்லாஹ் அந்த ஹெல்த்தை வச்சு. 2வது அல் ஃபராக், ஓய்வு நேரம், லீவு காலம், கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது. அதிகமான மக்கள் இந்த ஓய்வு நேரத்தில் அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு நஃப்சானியத்தை பூர்த்தியாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த கால நேரம் என்பது அல்லாஹ் தஆலா தந்த ஒரு பெரிய நியமத்து. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் இந்த காலத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தக்குள்ள எப்படி சத்தியம் பண்ணுறான், வல் அஸ்ர், காலத்தில் சத்தியம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் அத்தனை பேரும் லொஸ்டாக இருக்கிறாங்க, நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அத்தனை பேரும், படித்தவன், பாமரன், ஆலிங்கள், ஆலிம் இல்லாதவங்க, எல்லாருமே, மனித சமுதாயமே, ஒட்டுமொத்த மனித சமுதாயமே லொஸ்டில் தான் இருக்கிறாங்க, நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லணும். சொல்லி படிச்சுன்னா யாரிடத்துல 4 தன்மைகள் இருக்குமோ அவங்கள தவிர உண்மையான ஈமான், அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ்க்கு பொருத்தமான வாழ்க்கை, சத்தியமான விஷயத்தை கொண்டு ஒருவருக்கு பேசிக்கொள்கிறாங்க, சத்தியமான விஷயத்தை சொல்லி பொறுமையாக இருக்கும்போது ஒருவருக்கு பேசிக்கொள்கிறாங்க. இந்த 4 தன்மைகளை உள்ளவங்களை தவிர எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்க. வியாபாரம் அல்லாஹ் சொல்லலை, படிப்புன்னு அல்லாஹ் சொல்லலை, ஓதலன்னு அல்லாஹ் சொல்லலை. இந்த 4 விஷயத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த 4 விஷயத்தில் யார்கிட்ட இல்லையோ அவன் யாராக இருந்தாலும் நஷ்டத்தில் ஆகிப்பான். ஈமானில் பலவீனம், அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் வாழலை, வத்தவாஸில் ஹக், ஹக்கை கொண்டு மக்களுக்கு தாவத்து கொடுக்கல. அல்லாஹ் ஹக், அல்லாஹ்வோட குர்ஆன் ஹக்கு, நபி ஹக்கு, அதை பற்றி மக்கள்கிட்ட பேசணும், குடும்பத்தார்கிட்ட பேசணும், அயலவர்கள்ட்ட பேசணும். வத்தவாஸில் பிஸ்ஸப்ர், சபரை கொண்டு பேசணும். அல்லாஹ்வோட தீனோட பொறுமையாக வாழுங்க, ஃபித்னாவுடைய காலத்தில் பொறுமையாக வாழுங்க, வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க என்று அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அல்லாஹ் சொல்ல இந்த 4 சிஃபத்து தன்மைகள் இல்லாதவங்க நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா காலத்தில் நஷ்டம் பண்ணி, காலத்தில் சத்தியம் பண்ணி மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னான். வல் அஸ்ர், காலத்தில். ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தில் லாப நஷ்டத்தை தீர்மானிக்கிறது. அவர் எவ்வளோ கேபிட்டல் வியாபாரத்துக்காக வேண்டி போட்டாரோ அதை வச்சு தான் தீர்மானிப்பார். இத்தனை லட்சம் போட்டு, இத்தனை மில்லியன் போட்டு, எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லொஸ்ட், பிஸ்னஸுக்கு இவ்வளோ நான் கேபிட்டலாக போட்டேன், இவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, இவ்வளோ லொஸ்ட் ஏற்பட்டிருக்கு. இப்போ மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டான் அல்லது தோல்வி அடைஞ்சிட்டான் என்பதை தீர்மானிக்கிற எதை வச்சுருந்தா, எதை வச்சு தீர்மானிக்கிறார்? அவர் பணத்தை வச்சா, பணத்தோடு வாழ்ந்தவங்களாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அறிவோடு வாழ்ந்தவங்களாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அதை தீர்மானிக்கிறது. மனிதன் தன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டான், தோல்வி அடைஞ்சிட்டான் என்பதை தீர்மானிக்கிற அல்லாஹ் தந்த வாழ்க்கையை வச்சு. இந்த வாழ்க்கை தான் கேபிட்டல், ஃபண்டமெண்ட், இதுதான் தீர்மானிக்கிறது. வியாபாரத்தில் லாபமா நஷ்டமா, துன்யாவுடைய வாழ்க்கை லாபமா நஷ்டமா என்பதை தீர்மானிக்கிறதுடைய அந்த ஃபண்டமெண்ட், அந்த கேபிட்டல் அல்லாஹ் தந்த இந்த லைஃப், வாழ்க்கை, இதை வச்சு தான் தீர்மானிக்கிறது. இப்போ யார் காலத்தை நேரத்தை வீணாக்கலையோ சக்கராத்துலேயும் கவலைப்படுவாங்க, கியாமத்துடைய நாள்லையும் கவலைப்படுவாங்க. பரிசுத்தமான குர்ஆனில் நிறைய வசனங்கள் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு விரிவாக சொல்றதுக்கு நேரம் போதாது. ஒன்று சக்கராத்தில் மனிதன் கவலைப்படுவான், மௌத்துடைய நேரத்தில். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விளங்கப்படுத்த, அன்ஃபிகு பிமா ரஸக்னாக்கும், உங்களுக்கு தந்ததை நீங்கள் செலவழிங்க, நாங்கள் தந்திருக்கிறோம், நீங்கள் செலவழிங்க. அல்லாஹ் தந்தது என்பது பணம் மட்டும் இல்லை, பணத்தை மட்டும் அல்லாஹ் தரல, அறிவு அல்லாஹ் தந்தான், உடலில் சக்தியை தந்தான், நல்ல திறமையை தந்திருக்கிறான், நல்ல நுணுக்கத்தை தந்திருக்கிறான். இன்றைக்கு தவறான ஒரு விளக்கம் சொல்லப்படுது, கொஞ்சம் படித்தாக்களுக்கு மட்டும் புத்திஜீவியல் என்று சொல்கிறது. படித்தாக்கள் மட்டுமில்லை புத்திஜீவி, யூனிவர்சிட்டிகளில் போய் படித்தவங்க, ஸ்கூலில் படித்தவங்க புத்திஜீவியல் இல்லை. அல்லாஹ் தஆலா எல்லா மனுஷனுக்கும் புத்தி வச்சு தான் படிச்சிக்கணும். அல்லாஹ் தஆலா அப்படி யாருக்கு புத்தி இல்லாமல் படைக்கல. ஒரு தேங்காய் மரத்தில் எப்படி தேங்காய் ஆயணுமெண்டு அந்த மரத்தில் ஏறுறவனுக்கு அல்லாஹ் புத்தி வச்சு படிச்சிக்கணும். கடலில் போய் எப்படி மீன் பிடிக்கணுமெண்டு அந்த புத்தி அவனுக்கு இருக்கு.
கபரு தோன்றவனுக்கு அவனுக்கு அதில் புத்தி இருக்கு. இந்த மரத்தை எப்படி வெட்டணும், இந்த பக்கம் வெட்டினா மரம் பக்குவமான முறையில் கீழே விழுமண்டு அந்த மரத்தில் வெட்டவனுக்கு புத்தி இருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் புத்தி வச்சு தான் படைச்சிக்கான். இன்றைக்கு யாருக்கு அவர் கொஞ்சம் யூனிவர்சிட்டியில் படித்தவர், அவர் புத்தி உள்ளவர், மற்றவெல்லாம் மடையினா. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் புத்தியாக தான் படிச்சிக்கான், நுணுக்கத்தோடு தான் படிச்சிக்கான். இனி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் புத்தி ஜீவியர் என்று சொல்றது ஒரு மடத்தனமான கருத்து. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் புத்தி வச்சு தான் படைச்சிக்கான். தேங்காய் ஆயிரவனுக்கு அதில் புத்தி இருக்கி, மாங்காய் ஆயிரவனுக்கு அதில் புத்தி இருக்கி, கபரு தோன்றவனுக்கு அதில் புத்தி இருக்கி, மீன் பிடிக்க போகிறவனுக்கு அதில் புத்தி இருக்கி, எல்லா செருப்பு தைக்கிறவனுக்கு அதில் புத்தி இருக்கி. அல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு திறமையை கொடுத்து படைச்சிக்கான். அது அல்லாஹ் தான் தந்த. இந்த உலகத்துடைய நிர்வாகம் இயங்கணும்னா எல்லா வகையான மக்கள் உலகத்தில் இருக்கணும். அப்போ அது அல்லாஹ் அம்பியமா ரஸக்னாக்கும், நாங்கள் தந்தத்தை நீங்கள் செலவழிங்க. அறிவை தந்த அறிவை செலவழிங்க, ஆற்றல் தந்த ஆற்றலை செலவழிங்க, பணத்தை தந்த பணத்தை செலவழிங்க, பட்டத்தை தந்த பட்டத்தை செலவழிங்க. நீங்கள் செலவழிங்க, நாங்கள் தந்திருக்கிறோம். எப்போ? உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னாடி. மௌத்து வந்துட்டு நீங்கள் செலவழிக்கல, இப்போ கெஞ்சுவீங்க, கதறுவீங்க. ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பத்தை தான், டைம் தேவைப்படுது. என்னத்துக்கு? பாஸ்தக்கு இப்போ நான் கொடுக்கணும். வாக்கும் மின ஸாலிஹீன், நான் நல்லவனா வாழணும், நல்லவனா வாழணும். சொல்லப்படும் இல்லை 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 நான் டைம் முடிச்சு. இன்னொரு அல்லாஹ் சொல்லலாம், கெஞ்சுவான் மனுஷன். அந்த மனிதனை பார்த்து சொல்லப்படும், கல்லா நீ சொல்கிற மாதிரி இல்லை, இன்னஹா கலிமத்துன் காயிலுஹா, அந்த இது வெறும் வாய் பேச்சு. எப்படி தூக்கத்தில் ஒருவர் பேசினா அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்களோ, எப்படி ஒருவன் குடிச்சு போட்டு பேசினா அந்த குடிகாரண்ட பேச்சை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்களோ, ஏதோ வாய் உளம்புறான். அல்லாஹ் சொல்கிறான், வெறும் வாய் உளம்பல். நீ சக்கராத்தில் சொல்கிறது நான் களிம கணக்கெடுக்க மாட்டேன். அல்லாஹ் தாலா நீ அல்லாஹ் தாலா தந்த நீமத்துகளை மௌத்து வாரத்துக்கு முன்னாடி செலவழிக்கும். அதில் ஒன்று அந்த கால நேரங்கள் வீணாக்கிடக்கூடாது. காலம் என்பது ஒவ்வொரு செகண்ட் போக 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 நாங்கள் உலகத்தோட்டு தூரமாகிறோம், கபருக்கு நெருக்கமாகி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செகண்ட் என்ன சொல்லுது? உருது கவிஞர் சொல்லுவார், அரே காஃபில் துஜே கடியான் தேதா ஹே முனாதி காலிகினே தெரி உமர் மே ஏகான் கடாதி. ஏ மடையனே, அறிவிலியே, மறதியில் வாழக்கூடிய மனுஷனே, நீ கை கையில் கட்டிக்கக்கூடிய அந்த குளம் என்ன சொல்லுவது தெரியுமா? ஒவ்வொரு செகண்ட் போக போக டிக் டிக்கெட் சத்தம் கேட்குது, உன்னோட வாழ்க்கை குறையுது, வாழ்க்கை குறையுது, வாழ்க்கை குறையுது. நீ கபருக்கு போய் கொண்டு ஒவ்வொரு மூச்சு போக 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 வாழ்க்கையில் ஒரு பாதி குறைஞ்சி கொண்டு போகுது. கொஞ்சம் அது கண்டிக்கு பிரயாணம் போகிறோம், இல்லாட்டி காலி பிரயாணம் போகிறோம். ஒவ்வொரு கிலோமீட்டர் போக போக கொள்மோடு தூரமாக வரும், கண்டிக்கு கோலுக்கு நெருக்கமாக வரும். இதே மாதிரி ஒவ்வொரு மூச்சு போக 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 உலகத்தோடு தூரமாக வரும், கபருக்கு நெருக்கமாகும். புத்திசாலி யாருன்னு சொன்னால் கபருடைய வாழ்க்கைக்கு தயாராக போகிற ஊருக்கு தயாராகிறவங்க தான் உண்மையான புத்திசாலி. அசில் வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை. குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், இன்னத்தாரில் ஆகிரத்தில் ஹைல் ஹயவான், ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அசில் லைஃப் ஆகிரத்துடைய வாழ்க்கை, துன்யாவுடைய வாழ்க்கை இல்லை. அல்லாஹ்வே சொல்லலாம் குர்ஆன், எவன் துன்யாவை படைச்சானோ, இவன் ஆகிரத்தை படைச்சி வச்சிருக்கிறானோ அவன் தான் சொல்றான், இது ரெண்டும் என்னதான், இதுவும் என்னதான், அதுவும் என்னதான். ஆனால் இதுக்கு நானே கேரண்டி இல்லை. ஒருவருக்கு 2 கம்பெனி 2 ஃபேக்டரி இருக்கு, 2 அவர் ஓன். ஒரு ஃபேக்டரி இல்லை, இல்லை ஒரு கம்பெனியில் சாமான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஓனரை வந்து சொல்கிறாரு, இது என் ஓன் ப்ராடக்ட் தான், ஆனால் நீங்கள் இஞ்ச நேரத்தை காலத்தை பணத்தை வீணாக்காதீங்க, இதுக்கு நானே கேரண்டி இல்லை, என் இன்னொரு ஃபேக்டரிக்கு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண பாருங்க. ரெண்டா இந்த பக்கம் திரும்பி பார்க்கவும் மாட்டான். ஏன்? ஓனரே சொல்கிறாரு, ஓனரே சொல்கிறாரு. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா தான் துன்யாவுக்கு ஓனர், ஆகிரத்துக்கு ஓனர். அவன் தான் 2 என்ன ஓன் ப்ராடக்ட். ஆனால் இதுக்கு வச்ச பேர் சீட்டிங் ஹவுஸ், ஏமாத்துற வீடு. அதுக்கு வச்ச பேர் தாருல் ஹுலூத், நிரந்தரமான வீடு. படித்தவன் வச்சுக்கிற பேர். அல்லாஹ் அக்பர். இது நீண்ட நெடிய தலைப்பு, விரிவாக பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்க. அந்த வகையில் தான் அல்லாஹ் அந்த காலங்கள் நேரங்கள் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்தணும். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளில் எல்லாரும் அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி 4 கேள்வி கேட்போம். அந்த 4 கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அவருக்கு போக இயலும், இல்லாட்டி ஒரு காலெட்டு கூட வைக்க இயலாது. தஸால் கதம அபது. ஒன்று, உன்னோட வாழ்நாள் எப்படி செலவழித்த சொல்லு, எந்த விஷயங்களில் ஈடுபட்டாய். 2வது, உன்னோட வாலிபத்தை எப்படி செலவழித்தாய். 3வது, எப்படி சம்பாதிச்சாய் பணத்தை, எப்படி செலவழிச்சாய்.
4வது உனக்கு நான் அறிவை தந்தேன்னு அந்த அறிவை எப்படி பயன்படுத்தினாய். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொன்னாதான் மனுஷன் கியாமத்துடைய நாளையில் ஒரு எட்டு வைக்க முடியும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வகையில் கண்ணியமான சகோதரர்களை, இப்போ லீவு காலங்கள் என்பது சில மக்களுடைய எண்ணம் ஏதோ எல்லாத்தையும் திறந்துடுற மாதிரி, ஏதோ எங்களுக்கு மனசுக்கு விருப்பமான பாவமான மனசு விரும்புறதை செய்யலாம். இல்லை, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆக்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்துப்பாங்க. சில நேரத்தில் ஆளை பிஸியாக்கி சோதிச்சு பார்ப்பான், சில நேரத்தில் ஓய்வை கொடுத்து சோதிச்சு பார்ப்பான். இந்த ஓய்வு நேரத்தில் என்ன செய்வாங்க? அந்த வகையில் தச்சமே இந்த ஓய்வு காலங்களில் பிரயாணங்கள் போகலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பிரயாணம் போங்க, அவளை என்ன போய் இந்த பூமியை போய் பாருங்கள். என்னத்துக்கு போய் பாருங்கள்? அல்லாஹ்வோட அத்தாட்சியில் பாருங்கள். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால எப்படி அழிக்கப்பட்டாங்க என்பதை பாருங்கள். குர்ஆன் சொல்லுது, அவளை மெசீரு பில்லாது நிறைய வசனங்கள் வரும். இந்த பூமியில் போய் பாருங்கள், இந்த பூமியில் வாழ்ந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத மக்களுக்கு என்ன முடிவு நடந்துச்சு பாருங்கள். அதுமாதிரி அல்லாஹ்வோட அத்தாட்சியில் அல்லாஹ்வுக்கு விருப்பம் அல்லாஹ்வோட அத்தாட்சியில் பார்த்து அல்லாஹ்வுடைய வல்லமையை ஆற்றலை விளங்குறதுக்கு. வானத்தை பார்க்க வேணாமா? தூணில்லாமல் எப்படி படைச்சிருக்கிறான். இந்த பூமியை பார்க்க வேணாமா? எப்படி அல்லாஹ் விரிவாக்கியிருக்கிறான். இந்த மலையை பார்க்க வேணாமா? அல்லாஹ் எப்படி நட்டி இருக்கிறான். ஒட்டகத்தை பார்க்க வேணாமா? எப்படி அல்லாஹ் அதை படைச்சிருக்கிறான். ஸோ அடிக்கடி வெள்ளிக்கிழமையில் ஓதக்கூடிய சூரா அல்லத்தான். எனவே பிரயாணங்கள் போகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அந்த வகையில் இந்த லீவு காலங்களை அப்படித்தான் பிரயாணம் போகணும் என்றால் நல்ல விஷயங்களுக்கு திட்டம் போட்டு அல்லாஹ்வோட அத்தாட்சியில் விளங்க போகிறோம். அல்லாஹு தஆலாவுடைய குத்ரத்துகள் ஆற்றல்கள் விளங்க போகிறோம். இதே மாதிரி இந்த காலங்களில் ஓய்வு நேரத்தை சொந்தங்களை பந்தங்களை உறவுகளை பேணுறதுக்கு எத்தனை உறவுகள் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட நெருக்கமான உறவுகளை பற்றி தெரியாது. எங்களோட உம்மம்மா அட பிள்ளைகள் மாமா மாமி சாச்சா எங்களுக்கு தெரியும். எதை விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த கிராமத்துடைய சூழல் தெரியாது. கூட்டி போய் காட்டி கொடுக்கணும். இது எங்களோட உம்மா, இது இது உம்மம்மா, இது உம்மம்மோட தம்பி தங்கச்சி அவட பிள்ளைகள். உறவுகளை பேணுறது. யார் உறவுகளை பேணுவாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்திலேயே அவரை கண்ணியப்படுத்துவான், அவருடைய செல்வத்தில் அதிகப்படுத்துவான், நீண்ட ஆயுளை கொடுப்பான். உறவுகளை பேணுறது. அதே மாதிரி பழைய நண்பர்கள் இருப்பாங்க, குடும்ப தகப்பனாருடைய தாயுடைய உறவுகள் இருப்பாங்க, அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்கள சந்திக்க போகிறது சந்தர்ப்பம். உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு பிரயாணம் போகிறாங்க, பார்க்குறாங்க ஒரு நாட்டுப்புற அரபி. அவரை கண்ட உடனே அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தலைப்பா கழட்டி அவர் தலையில் அணிவிச்சாங்க. தான் பிரயாணத்துக்கு பாவிச்சிருந்த அந்த கழுதையை கொடுத்தாங்க. மக்கள் கேட்டாங்க, ஹஸ்ரத் இந்த அளவுக்கு இவருக்கு நீங்கள் கண்ணியப்படுத்திக்க தேவையில்லை, தலைப்பா கழட்டி உங்களோட தலைப்பா அவருக்கு போட்டுடுறீங்க, நீங்கள் பிரயாணத்துக்கு வச்சுருந்த இந்த வாகனத்தை அவருக்கு கொடுக்குறீங்களே. அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை இவர் வாப்பாவும் எந்த வாப்பா உமர் ரலியல்லாஹும் நல்ல கூட்டாளிமாரு. நான் இவரை கண்ணியப்படுத்துகிற என்னத்துக்குண்டா இவருக்காக இல்லை, இவரோட வாப்பாக்கு எந்த வாப்பாக்கும் உறவு இருக்கே, என் வாப்பாவை கண்ணியப்படுத்துறதுக்காக இந்த வேலை செஞ்சேன். பழைய உறவுகளை போன்றது செய்யணும். இதே நல்ல உலமாக்களை சந்திக்க போகிறது. மூத்த உலமாக்கள் இருப்பாங்க, நல்ல தாயிகள் இருப்பாங்க, சமூகத்துக்கு பாடுபட்ட நல்ல நல்ல சமூக சேவையாளர்கள் இன்றைக்கி நோயாளிகளாக இருப்பாங்க, நல்லா படித்தவங்க இருப்பாங்க, நல்லா ஓதினவங்க இருப்பாங்க, இலைமறை ஹாயாக இருப்பாங்க. எங்களுக்கு சின்ன வயசில் எங்களுக்கு ஓதி தந்த ஹஸ்ரத்து மாதிரி இருப்பாங்க, எங்களுக்கு படித்து தந்த டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க, இன்றைக்கி நோயாளிகளாக இருப்பாங்க. அவங்கள சந்திக்க போகணும். என்ன செய்தி, சோமா இருக்கிறீங்களா, என்ன ஆளாத்து என்று பார்க்க போகணும். இதெல்லாம் இந்த ஓய்வா நேரம். அல்லாஹ் அக்பர். எங்கள் பிள்ளைகளை கூட்டி போய் அவங்கள அறிமுகப்படுத்துறது, உறவுகளை பண்ணுறதுக்காக வேண்டி நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு ஹதீஸில் வருது, ஒரு மனிதர் பிரயாணம் போனாராம். என்னதுக்காண்டி போனாராம்? அவர் தன்னுடைய அல்லாவுக்காக வேண்டி நான் இவரை சந்திக்க போகிறேன். அல்லாஹ் தாலா ஒரு பாவத்தை மன்னிச்சான். ஹதீஸில் வருது, யார் அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் முஹப்பத்தை வைப்பாங்களோ அல்லாஹ்காண்டி போய்ப்பாங்க, அவரோட ஈமான் பூர்த்தியாகும்னு வருது. எத்தனை பேர் நோயாளிகள் ஆகிப்பாங்க சொந்தங்களில் பந்தங்களில் ஊர்களில், அவங்கள பார்க்க போகிறது என்ன விஷயம். அதே மாதிரி இந்த உல்லாசம் என்பது அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு பாவத்துக்கு காரணமான ஆகிடக்கூடாது. எது மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை இந்த காலங்களில் லீவு காலம் வருது, இதை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் கூடாது மார்க்கத்தில். அப்போ எங்களுக்கு இந்த பிரயாணங்களில் போகக்கூடிய நேரத்தில் சில கட்டுப்பாடுகளை உலமாக்கள் சொல்லித்தராங்க. இப்போ ஏதாவது பிரயாணம் போகிறீங்களா, தவிர்க்க முடியாது, போகத்தான் போகணும். 2 தொழுவிட்டு போகிறது, அது பிரயாணத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
மக்ரூஹான நேரம் இல்லாத நேரத்தில் 2 ரக்காத் தொழுவிட்டு போகிறது. இதேமாதிரி பிரயாணத்துக்கு போகல நாங்கள் பிரயாணம் போகிறோம், ஒரு குரூப்பாக போகிறோம்னா ஒரு ஆள் பொறுப்பாக போட்டுக்கொள்ளுது. ஹதீஸில் வந்து நீங்கள் 3 பேர் பிரயாணம் போகிறீங்க, ஒரு ஆள் அமீராக போட்டுக்கொள்ளுது. எல்லாரும் அமீரான பிரச்சனையாக போய்த்து அது எந்த அளவுக்கு தனியே போகிறத தவிர்த்து கொள்வது. ஹதீஸில் தனியே போகிறவன் ஒரு ஷைத்தான், 2 பேர் 2 ஷைத்தான்கள், 3 பேர் ஜமாத் கூட்டா போகுது. சொன்னாங்க நீங்கள் பிரயாணம் போகிறீங்க 3 பேராக இருக்கிறீங்க, ஒரு ஆள் அமீராக போட்டுக்கொள்ளுங்க, பொறுப்பாக போட்டுக்கொள்ளுங்க. பிரயாணத்தில் அந்த அமீர பொறுப்புதாருடைய பேச்சுக்கு கட்டாயம். இதே மாதிரி வந்து சில நேரத்தில் குடும்பத்தை கூட்டி போவோம், இல்லாட்டி குடும்பம் இல்லாமல் போவோம். குடும்பத்தோடு போகாமல் தனியாக போகிறாங்களா, நண்பர்கள் சேர்ந்து போகிறாங்களா, அறிவிச்சு போட்டு போகிறது. நான் இந்த ஊருக்கு தான் போகிறோம், இந்த இடத்துக்கு தான். ஏன்னா எதுவும் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, மொத்த ஹயாத் இருக்கு. இந்த ஊருக்கு தான் போகிறோம், இந்த இடத்துல இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னோட குடும்பத்தோடு வந்து கொண்டிருக்கிறாங்க. மத்தியிலிருந்து எஜிப்டுக்கு வார வழியில நெருப்பை காண்றாங்க, வெளிச்சம் வழி தப்பிட்டு தன்னோட குடும்பத்திட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க, அங்கே வெளிச்சம் ஒன்று விளங்குது, நான் போய் நெருப்படுத்திட்டு வாரேன், இல்லாட்டி நான் வழியை கேட்டுட்டு வாரேன் ரெண்டு நோக்கத்தை தெளிவாக சொல்லி போட்டு போகிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தினருக்கு டென்ஷன் இல்லை எங்கே போனாங்கன்னு. அப்போ நான் இப்போ எந்த நோக்கத்துக்காக வேண்டி போய் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறேன். அப்போ நோக்கம் இந்த ஊருக்கு தான் போகிறேன், இந்த நாள் தான் இருப்பேன், தெளிவாக சொல்லி போட்டு போகிறது. அப்படி பிரயாணம் போகிறையா, குடும்பத்தை கூட்டி விட்டு போக இல்லையா, குடும்பத்துக்கு ஒரு ஆளை பொறுப்பாக நியமிச்சு விட்டு போகிறது. நான் வார மட்டுக்கு வேறு பொறுப்பு, மூத்த மகன் பொறுப்பாய்ப்பார், 2ஆம் மகன் பொறுப்பாய்ப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா விட்டு பிரயாணம் போனாங்கன்னா தான் வார மட்டுக்கு ஒரு ஆளை பொறுப்பாக நியமிச்சு விட்டு போவாங்க மதீனா முனவராவுக்கு. இவர் தான் இந்த விஷயத்துக்கு பொறுப்பாய்ப்பார். சரி, பிரயாணம் குடும்பத்தோடு போட்டு போகிறையா, குடும்பத்தோட கூட்டி போகிறியா, பக்குவமான முறையில் ஒரு இடத்துல தங்க வேண்டி ஏற்பட்ட ஆண் பிள்ளைகளை வேறாக, பெண் பிள்ளைகளை வேறாக, அது அஜ்னபிய மஹரமுடைய விஷயத்தை கட்டாயம் பண்ணணும். ஆண் பெண் கலப்பு எந்த காரணம் கொண்டும் ஆண் பெண் கலப்புக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு ஹதீஸில் சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு ஹின்சீர் பன்றி, ஒரு பிக் சேத்துல விழுந்து உடம்பெல்லாம் சேர்த்து பூஜைக்கு பன்றி. நபி அவங்க சொன்னாங்க, அந்த ஹின்சீரை, அந்த பிக் அதை தொடுறது நல்லம். ஒரு ஆணுடைய தோல் தனக்கு மஹரம் இல்லாத அந்நிய பெண்ணுடைய தோலோடு உரசுறது, பண்டியை தொடுறது நல்ல மட்டும் சொன்ன நபி அவங்க தபரானில் வரக்கூடிய அறிவு. அதனால் ஆண் பெண் கலக்கிறது அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆண் வேறு பெண் வேறு. ஆண் பெண் இந்த காரணம் கொண்டு பிரயாணத்துக்கு அனுப்பி போகலாம், கெட் டுகெதருக்கு அனுப்பி போகலாம். அந்த மாதிரி நபி அவங்க சொன்னால் அதை விட பண்டியை தொடுறது நடமலாம். இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு மனிதன் தலையில் ஆணி அடிக்காங்க, சுத்தியல் அடித்து, அது நல்லம் தனக்கு மஹரம் இல்லாத பெண்களோட தொடுறத்தை விடன்னு சொன்னாங்க. அதனால் ஆண் பெண் கலப்பு. அப்போ மனைவி மக்களோட பிள்ளைகளோட போனாலும் எங்களுக்கு ஒரு ரோஷம் இருக்கணும். மனைவி விஷயத்தில், பிள்ளைகளோட விஷயத்தில் ஒரு ஃபித்னாவுடைய காலமாக இருக்கு. அப்போ இங்கே போனால் செப்பரேட்டாக இருக்கணும். குடும்பங்களோடு போனாலும் மஹரத்து போகணும். அது எவ்வளோ நெருக்கமான குடும்பமாக இருந்தாலும் சரி அதில் போகணும். ஆண்கள் வேறு, பெண்கள் வேறு, பிள்ளைகள் வேறு, அந்த விஷயங்களை கட்டாயம் பண்ணிக்கொள்ளணும். தவிர தொழுகையுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறது அந்த நிலைமையில கூட காலில் விட தொழுகிறாங்க. அதனால் எந்த கட்டத்திலையும் நாங்கள் தொழுகையில கலா செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, உரிய நேரத்தில் தொழுகிறது மூமிகளுடைய கடமை என்று. அதனால் அடுத்து தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை பிரயாணத்தில் சுருக்கி தொலையிலும் சேர்த்து தொலையிலும் அது தகுதியான உலமாக்கிட்ட கேட்டு படித்து கொள்ளணும். எத்தனை கிலோமீட்டர் போனால் தொலையிலும். சிலாக்களுக்கு விளப்பம் இல்லாமல் என்ன செய்கிற சுபகையும் லுஹரையும் ஜம்மு செய்கிறாங்க, சேர்த்து தொழுகிறாங்க. கூடாது மார்க்கத்தில். இஷாயும் சுபகையும் கூடாது மார்க்கத்தில். சேர்த்து தொழுகிற தொழுகையா லுஹரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும், இஷாவையும் மகரிபையும் அசரையும் ஜெயிக்க இயலாது, அசரையும் மகரிபையும் ஜெயிக்க இயலாது. அதில் சட்டங்கள் உலமாக்கிட்ட படிச்சு இத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் என்றால் அதுக்கு ஒரு அளவு ஒன்று இருக்கு. நினைச்ச மாதிரி கண்ட நின்று எடுத்துக்கலாம். பிரயாண தொழுகை சுருக்கி தொழில் மட்டும் அப்படி ஒன்று இல்லை மார்க்கத்தில். அது உலமாக்கிட்ட தகுதியான உலமாக்கிட்ட கேட்டு அதோடைய ஃபத்வாக்கள் தொழுகை விஷயத்தில் போனதலாக இருக்கிறது. இதே மாதிரி மியூசிக்கு தவிர்த்து கொள்ளும், இசை அது கூடாது, மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விளங்க லஹுவல் ஹதீத், வீணான பேச்சு, லஹுவல் ஹதீத் என்றால் ஹதீஸில் வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் ஒரு பிரயாணம் போகிறாரு, பிரயாணம் போகக்குள்ள அல்லாஹ் பற்றி திக்ரு செஞ்சுன்னு போகிறார், அல்லாஹ் நினச்சிட்டு போகிறார், திக்ரோட போகிறாருண்டா அந்த பிரயாணத்தில் மலக்கு அவரோட கூட வர்றார். இல்லாட்டி அப்படி இல்லாமல் பாட்டு படிச்சுட்டு போகிறாரு, மியூசிக்கோட போகிறாரு, நபி அவங்க சொன்னாங்க அந்த பிரயாணத்தில் ஷைத்தான் தான் கூட வராங்க. மலக்கள் கூட வந்தாங்கன்னா அந்த பிரயாணம் நிம்மதியான பிரயாணமாக இருக்கும், அமைதியான பிரயாணமாக இருக்கும்.
அப்படி இல்லாமல் ஷைத்தான் கூட வந்தானண்டா ஒரு பிரயாணம் போகிறதே ஒரு ரிலாக்ஸுக்காக வேண்டி அதுவே குழப்பத்துக்கு காரணமாக போய்த்துரும். அதனால நம்பியாவை தெளிவாக ஆதாரபூர்வமான எல்லாம் விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் போதாது, மியூசிக்கு தவிர்த்து கொள்ளுது. அடுத்தது பிரயாணம் போகக்கூடிய நேரத்தில் பாதைகளுடைய ஒழுங்குகளை பேணி போகிறது. எங்களுக்கு தான் வண்டி, எங்களுக்கு தான் போக தெரியும், மற்றவங்க அக்க கொடுக்கணும். அப்படி அவங்க சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போய்க்கிறாங்க, சிலாக்கள் பாதையை அமைச்சு பாதையை தடுத்து அங்கேயும் இங்கேயும் படுக்கையை போட்டு சாமானை வச்சு கொண்டு இருந்தாங்க. அப்படி அவங்க சொன்னாங்க, யார் பாதையில் குழப்பத்தை ஏற்படுத்துவானோ, பாதையை தடுத்து மற்றவங்களுக்கு இடையூறை ஏற்படுத்துவானோ அவனுக்கு ஜிஹாதுடைய நன்மை கிடையாதுன்னு சொன்னாங்க. இத்தனையும் அவங்க ஜிஹாதில் போயிருக்காங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் உழைப்பு செய்துக்காட்டு போயிருக்கிறாங்க. சொன்னாங்க, பாதையை தடை செய்தவனுக்கு அல்லாஹ் தஆலா ஜிஹாதுடைய நன்மையை கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க சஹாபாக்களுக்கு. அதனால் மற்றவங்கள ஒரு பாதை ஒழுங்காக பேணி போகிறது. அடுத்து வேக கட்டுப்பாடோட வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்வது, கண்ட நின்ற மாதிரி வாகனத்தை ஓடுறது. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பேசிக்கிறார். அவர் தன் மகனுக்கு செஞ்ச நசீஹத்தை புத்திமதி அல்லாஹ் சொல்றார், மகனே வக்ஸித் பி மஷீக, நடுத்தரமாக நடந்துக்கு, மிச்சம் வேகமாக போகவுமானா மிச்சம் இதாக போவோம், மக்ஸித் நடுத்தரமாக போய்க்கும். அதனால் வாகன கட்டுப்பாடு போடு. அதே பிரயாணங்கள் போகக்கூடிய நேரத்திலையும் ஓட்டக்கூடியவரோட மிச்சம் டயர்டாக்கி இது அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ பெரிய டிரைவர்மாரை கூட்டி போகிறாங்க, அவருக்கு தூக்கம் இல்லை, மனுஷன் தானே, அதனால் எத்தனையோ எக்ஸிடென்ட்கள் நடக்குது. சீசன் காலம் என்பதனால சில டிரைவர்மார் நான் வாரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்குரிய அப்படித்தான் கூட்டி போனாலும் அவருக்குரிய ஓய்வை கொடுத்து கொள்வது. பிரயாணத்தில் போகக்கூடியவங்க முன்னுக்கு டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் பக்கத்தில் வச்சு கொள்வது, அவரோட பேசி கொண்டு போகிறது, இல்லாட்டி குடும்பங்களை கூட்டி போகிறோம். பிரயாணத்தில் மிச்சம் வேகமாக போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பெண்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த கவிதைகளை படிச்சுட்டு போகிறாரு, அந்த ஒட்டகம் வேகமாக போகுது. நபி அவங்க சொன்னாங்க, ரிஃப்கன் பில் கவாரீர், கண்ணாடி போத்தல்கள் இருக்கி, இந்த ஒட்டகம் வேகமாக போகிறதுனால இந்த கண்ணாடி போத்தல்லாம் உடைஞ்சு வைத்துரும்னு சொன்னாங்க. பெண்களை நபி அவங்க கண்ணாடி போத்தல்களுக்கு ஒப்பாக்கினாங்க. நீங்கள் பெரிய கவிதையை படிச்சுட்டு போகிறீங்க, ஒட்டகம் வேகமாக போகுது, இதில் பெண்கள் இருக்கிறாங்க, இந்த பெண்களுக்கு பாதிப்பு வந்துடும், அதனால் நிதானமாக போங்கன்னு இந்த ஒட்டகம் ஓட்டுறவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஃப்கன் பில் கவாரீர், கண்ணாடி போத்தல்கள் இருக்கு, கவனமாக போங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நபி அவங்க எல்லாருக்கும் எங்களை வழிகாட்டிக்கிறாங்க. போகிற எந்த இடங்களுக்கு போனாலும் ஹலாலான உணவை சாப்பிட பார்க்குறது, ஹலாலான உணவு, ஹராமான உணவு இல்லை, ஹலாலான உணவு கேட்கணும். என்ன நாங்கள் இங்கேருந்து அதுக்குரிய உணவுகள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த விஷயங்கள் செய்யுது. கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் போல, கெட்ட நண்பர்கள் வானா. அப்படி அவங்க சொன்னாங்க, லா துஸாஹிப் இல்லா மூமினன், நீ கூட்டாளி பிடிப்ப ஈமான் உள்ளவனை பார்த்து கூட்டாளி பிடிச்சிக்கோ. வலா யகுல் தாமக இல்லா தக்கியுன், நீ தக்குவா உள்ளவங்களை பார்த்து நீ. அதே மாதிரி ஒரு இஸ்லாத் எங்கள் ஆடை கலாச்சாரம் ஒரு மார்க்கத்தில் ஒரு ஆணுக்கு தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் பகுதியை மற்றவங்களுக்கு காட்டுறது ஹராம், அனுமதி இல்லை. தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடைப்பட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கு, அது மனைவியை தவிர, அது நெருக்கமான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கு இடப்பட்டதை மனைவிக்கு மட்டும்தான் காட்டலாம், மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெண்களுக்குரிய ஆடை கலாச்சாரம் இருக்கு. அதனால் அந்த கலாச்சார உணர்வு, எந்த ஊருக்கு போனாலும் எந்த பிரயாணம் போனாலும் நான் ஒரு முஸ்லீம் என்பதை நாங்கள் நிரூபிக்கணும். எங்கள் நட பாவனையால் வச்சு, எங்களோட நடத்தையால் இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எங்களோட நடத்தையால் குர்ஆனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எங்களோட நடத்தையால் ரசூலுல்லாஹ்வுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. பாருங்கள், முஸ்லீம்கள் சொல்கிறாங்க எப்படி நடக்கிறாங்க, முஸ்லீம்கள் சொல்கிறாங்க எப்படி குடிக்கிறாங்க, முஸ்லீம்கள் சொல்கிறாங்க எப்படி விபச்சாரம் செய்கிறாங்க, முஸ்லீம்கள் சொல்கிறாங்க எப்படி அந்நிய பெண்களோட தொடர்பு வைக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. எங்களால் இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். மார்க்கத்தில் எங்களுக்கு அண்மை தரப்பட்டிருக்கு எல்லா விஷயங்களுக்கும். அதை ஒரு முறையாக நாங்கள் செய்யணும். அதேமாதிரி பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சதக்கா கொடுத்து கொண்டு போகிறது. சதக்காக்கள் என்ன செய்யுது, கெட்ட மௌத்தை விட்டும் மோசமான விஷயங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கு சதக்காக்கள். அதேமாதிரி பிரயாண துவாக்கள் ஓதக்கூடியது, சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா, உலமாக்கிட்ட கேட்டு படிச்சு கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா, யா அல்லாஹ் இந்த பிரயாணத்தில் நல்லதை தந்துரு, தக்வாவை தந்துரு, யா அல்லாஹ் இந்த பூமியை சுருக்கி தந்துரு, துவா கேட்டு போகிறது. பிரயாணம் போயிட்டு வரக்குள்ள பிஸ்மில்லாஹி வீட்டை விட்டு வெளியாகக்குள்ள பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அஸில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் ஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. யா நான் வழி தவறதை விட்டும் மற்றவனை வழிகெடுப்பதை விட்டும், யா நான் மடையனாகிறதை விட்டும் மற்றவனை மடையன் ஆக்கிறதை விட்டும், நான் அநியாயம் செய்கிறதை விட்டும், யாரும் மற்றவங்க எனக்கு நான் உனக்கு பாதுகாப்பு தேடுறேன். ஒரு மலக்கு சொல்கிறாரா, நீ கேட்டதான் அவனுக்கு கிடைச்சிட்டு போயிட்டு வா. அதெல்லாம் துவாக்கள் மார்க்கத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு
ஏன்னா இப்படியான விஷயங்களை பேணி எங்களுடைய பிரயாணங்களை நாங்கள் அமைச்சு கொள்ள வேணும், மார்க்கத்திற்கு வரையரம்புகளை பேணி செய்யணும். எனவே இந்த லீவு காலங்களில் அப்படி தான் குடும்பங்களோட போனாலும் சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க, மாஷால்ல சில மக்கள் குடும்பங்களோட போகிறாங்க, நல்ல உலமாக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, போய் என்ன செய்கிறாங்க, அவங்களோட சொல்ல எங்களுக்கு தீன விஷயத்தை சொல்லித்தாங்க, மார்க்கத்தை சொல்லித்தாங்க, இந்த தலைப்பு எங்களுக்கு சொல்லித்தாங்க. அப்படி மாஷால்ல எத்தனை குடும்பம் ஃபேமிலி கெட் டுகெதர்ன்னு சொல்லி கெட் டுகெதரில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க. நல்ல உலமாக்கு நல்ல விளப்பம் உள்ளவங்களை கூப்பிட்டு எங்களுக்கு எப்படி குடும்ப உறவுகளை சொல்லித்தாங்களே, எப்படி தொழுகிற சட்டத்தை சொல்லித்தாங்களே, இது எங்களுக்கு எப்படி நாங்கள் உழைச்சி கொடுக்குற கடமையோ பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறது எங்களோட கடமையாக இருக்குது. எங்களுக்கு சொல்ல தெரியாதா, தெரிஞ்சவங்க மூலமாக அதை ஏற்பாடு செய்கிறது எங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரக்கூடிய விடுமுறை காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். இதே மாதிரி வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளும். வீண் விரயம் இஸ்ராஃப், வீண் விரயம் அல்லாஹ் யார் வீண் விரயம் செய்வாரோ அல்லாஹ் அவர் வாழ்க்கையில் பறக்க செய்ய மாட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யார் உதார்த்தனம் செய்வாங்களோ அவர் ஷைத்தாண்ட கூட்டாளியாக இருக்குது, ஷைத்தாண்ட சகோதரன்னு சொல்றார். இன்னொரு அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் அப்படியானாக்களை விரும்ப மாட்டான்னு சொல்றார். அதனால வீண் விரயங்களை தேவைக்கு செலவழிக்கணும். ஆனால் வீண் விரயத்தை கடலில் கூட உது செய்வதாக இருந்தாலும் 3 தரம் தான் முகத்தை கழுவணும். 4வது முகத்தை கழுவினார் என்று சொன்னால் அந்த அவர் அது கூட பாவம். அது கடலில் தண்ணி இல்லாத்தினால இல்லை, கடலில் தண்ணி இல்லாத்தினால இல்லை, அவர் அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செய்கிறார். 3 தரத்துக்கு தான் முகத்தை கழுவணும், 4ஆம் தரம் கழுவுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எங்களுக்கு ஒரு வரையறை போட்டிருக்கு. அதனால் அளவுந்து நிறுத்தி செலவழிக்கிறது, அதே நேரத்தில் மனைவி மக்களோட போக்கில் செலவழிக்கிறதுல கஞ்சத்தனம் காட்டுறது. சிலாக சித்தியான கஞ்சன் வீட்லேயும் வச்சு செலவழிக்கிறது, பிரயாணத்தையும் செலவழிக்கிறது. மனைவி மக்களுக்கு செலவழிக்கிறது சதக்கா, தனக்கு நெருக்கமான மக்களுக்கு கொடுக்கறது சதக்காண்டு வருது. அதனால் மாஷால்ல பிரயாணங்கள் கூட்டி போ. அடுத்த சிறாக்களுக்கு சஃபரில் தான் சஃபரண்ட வெளியாகிற அவரோட மோசமான தன்மைகள் வெளியாரு. அல்லாஹ் பாதுகாக்க எத்தனை கல்யாணங்கள் பிரயாணத்தில் போய் பிரிஞ்சிருக்கு, அவர் அஹ்லாக்குகள் நடத்தைகள் மோசமான விஷயங்கள் காரணத்தினால. அதனால் எங்களோட மக்கள் பிரயாணத்தோடு நாங்கள் டென்ஷன் ஆகாமல் நிதானமான முறையில் எங்களோட விஷயங்களை அமைச்சு கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا للإسلام ووفقنا لاتباع هدي الرسول عليه أفضل الصلاة والسلام. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد، اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. ويا أيها المسلمون اتقوا الله تعالى في السر والعلانية، وأطيعوا أوامر الله وأطيعوا الله ورسوله لعلكم ترحمون. وصونوا جوارحكم اللغو والآثام وبادروا إلى التوبة واحسنوا منها إن الله يحب المحسنين. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. الله تعالى يقول واصدقوا القائلين وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منه فقال الكافرون هذا شيء عجيب أئذا متنا وكنا ترابا ذلك رجل بعيد. بارك الله لي ولكم بالقرآن العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر. أشهد أن لا إله إلا الله صاحب القدر، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، ويا عباد الله اتقوا الله العظيم الأفخر عليكم بكثرة الصلاة والسلام على سيدنا محمد سيد البشر. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم الله ساداتنا عامل المؤمنين أبو بكر الصديق رضي الله عنه، وعامل المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعامل المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعامل المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعلى جميع الصحابة والتابعين وتابع التابعين رضوان الله عليهم أجمعين إلى يوم الحشر والنشر. اللهم انصر جيوش المسلمين، اللهم انصر جيوش المؤمنين، اللهم اغفر لهم، اللهم انصرهم، اللهم انصر من نصر دين نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم وجعلنا منهم، واخذ من خذل دين نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطبها وقنا من لهبها فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار فيها كل الشر والآثام. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجبار يذكركم واشكروا يزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.